வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கல்பனா பேசுகிறேன். ஒரு சிறப்பு விருந்தினரை சந்திக்க போகிறோம். மிஸ்டர் சுந்தர் அலெக்சாண்டர் சார் வந்திருக்காரு. அவரை நேர்காணல் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். விருது வாங்கியிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க மிஸ்டர் இந்தியா? இது வந்து பெரிய ஒரு ப்ரௌட் மூமெண்ட் எனக்கு. ஆக்சுவலாக தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பர்சன் போயிட்டு நார்த் சைடில் ஒரு வின்னிங் மூமெண்ட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம். இது வந்து ஒரு அன்கண்டிஷனல் எமோஷனல் மூமெண்ட் ஆக்சுவலாக. கண்டிப்பாக. ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் அண்ட் மை ஃபேமிலி சைடு அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் சைடு எல்லாருமே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து ஹார்ட் ஒர்க் கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்டாக தான். கண்டிப்பாக சார். இந்த பயணம் உங்களுக்கு எங்கேருந்து ஆரம்பிச்சது சார்? அதை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ். ஆக்சுவலி நான் வந்து பேசிக்கலாக ஃபிட்னஸ் ட்ரெயினர். ஓகே. ஃபிட்னஸில் வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் மேலே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து எனக்கு ப்ராப்பரான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்காதனால நான் வந்து அதுக்கு ரிலேட்டடான ஏதாவது ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணி நான் அதில் வந்து ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எய்ம் பண்ணிட்டு இருந்தப்போ ஐ சோஸ் மாடலிங்கில். மாடலிங் வந்து எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனாலையும் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நிறைய பேர் பண்ணுறதுனாலையும் அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவே இருந்தது. அந்த இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 6 months to 1 year வந்து அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணேன். தென் ஃபைனலி ஐ சூஸ் GMI மிஸ்டர் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் பூனேல கண்டக்ட் பண்ணாங்க. அதில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன், தமிழ்நாட்டில் ரெப்ரசென்ட் பண்ணி. எங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 30 contestants பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் அக்ராஸ் இந்தியா எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்துமே ஆல்மோஸ்ட் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே பீட் பண்ணி இந்த க்ரௌன் வந்து நான் வின் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ மிஸ்டர் இந்தியா 2024. சூப்பர். இது எப்படி சார் உங்களுக்கு சின்னதுலேருந்தே உங்களுக்கு பிளான் இருந்ததா, இல்லை நீங்கள் ஃபிட்னஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது யதார்த்தமாக வந்த பிளானா இது மிஸ்டர்? இல்லை, சின்ன வயசுலேருந்துலாம் பிளான் எதுவும் கிடையாது ஆக்சுவலாக. இது வந்து ஒரு 3 years முன்னாடி எனக்கு வந்து இந்த பிளான் வந்தது ஆக்சுவலி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கான எந்த ஸ்டெப்புமே என்னால் முயற்சியோடு பண்ண முடியல. அதுக்கு ரைட் டைம் வந்து இப்போ தான் வந்தது. அதுக்காக நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். தென் ஃபைனலி ஐ டன் இட். கண்டிப்பாக சார். நீங்கள் வந்து இந்த ஃபிட்னஸில் இந்த அவார்டு வாங்குறதுக்கு கண்டிப்பாக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. கஷ்டப்படாமல் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. இதுக்கான டைம் டியூரேஷன் இருக்கும் இல்லையா சார்? ஒரு கால அட்டவணை மாதிரி ஒரு டைம் டியூரேஷன் இருக்கும் இல்லையா? இந்த இயர் இவ்வளோ இயர் ஆச்சு, இவ்வளோ மந்த்ஸ் ஆச்சுன்ட்டு அதை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக மாடலிங் பொறுத்த வரைக்கும் பாடி வந்து ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஸோ அதுக்காக வந்து நான் முன்னாடி இந்த வெயிட்டுக்கும் இப்போ இருக்கிற வெயிட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 20 kgs நான் வந்து லாஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு காம்படிஷனுக்காக. அதுக்காக வந்து மோர் தென் 6 months வந்து கம்ப்ளீட்டாக வெயிட் லாஸில் ஜேர்னியில் இருந்தேன். ஃபஸ்ட்டு நான் வெயிட் லாஸ் ஃபோக்கஸ் பண்ணி என்னோட பாடி ஃபுல்லாக டோன் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் உள்ள ரேம்ப் வாக்கு, தென் அதுக்காக என்ன எவ்வளோ தூரம் க்ரூம் பண்ணலாம், தென் என்னோடய ஸ்டைலிங், என்னோடய ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மூலிமாவும் என்னோடய கோச் மூலிமாவும் நான் வந்து நிறைய ட்ரெயின் பண்ணேன். இதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1 year ஆச்சு எனக்கு ஆக்சுவலாக ட்ரெயின் ஆகுது கம்ப்ளீட்டாக. நான் வந்து பேஸாகவே வந்து நான் ஒரு மாடலாவோ அப்படி ட்ரெயின் ஆயிருந்தேன்னா இது இங்கே எவ்வளோ நாள் எடுத்திருக்காது. பட் நியூவாக நான் வந்து ஸ்டெப் இன் பண்ணுறதுனால ஐ டுக் கொஞ்சம் டைம் அதிகமாகிடுச்சு. நார்மலாக ஃபிட்னஸ்ன்னு போதே நம்மளுக்கு ஃபுட் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு மாறும். அதை எப்படி நீங்கள் சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணீங்க? சேலஞ்சிங்னு சொல்கிறதோட இது வந்து எனக்கு நீட் இட் ஆக்சுவலாக. ஸோ இருக்கும்போது நமக்கு ஒரு தேவை இருக்கும்போது நம்ம இதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால வந்து நான் கம்ப்ளீட்டாக டயட் வித் ஒர்க் அவுட்ஸ் ரெண்டுமே பிளான் பண்ணி தான் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி தெரியுன்றதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது பண்ணுறதுக்கு. இந்த ஃபிட்னஸ் உங்களுக்கு இது ப்ரொஃபஷன் ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் எப்படி உங்களோட பார்வையிலேருந்து இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது நேயர்களுக்காக. ஃபிட்னஸ் தான் என்னோட ப்ரொஃபஷன் ஆக்சுவலாக. ஃபிட்னஸோட ஒரு ஆடானா இந்த கரியரை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். மாடலிங்கில் வந்து நான் நிறைய பேர் வந்து முன்னாடி ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அதுக்காக வந்து நான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணால் தான் என்னோட க்ரோத் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக நான் வந்து இப்போ மாடலிங்கில் பேஜெண்ட்டில் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த காம்படிஷனே நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். இது வின் பண்ணதுனால எனக்கு என்னென்னா நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடச்சிருக்கு. என்னோட ஃபிட்னஸ் ஃபீல்ட்லையும் சரி, என்னோட புதுசாக நான் ஸ்டெப் இன் பண்ண மாடலிங் சைட்லையும் சரி. ஏன்னா நான் நியூ டு திஸ் ஃபீல்டு. ஸோ தமிழ்நாடு லெவலில் நான் எதுவும் பெருசாக ரெப்ரசென்ட் பண்ணல மாடலிங்கில். ஸோ டேரெக்டாக நான் இந்தியா லெவலில் பண்ணதுனால எனக்கு தமிழ்நாடு லெவலில் அவ்வளோ தூரம் ஒரு சரியான ரெகக்னேஷன் இப்போதைக்கு இல்லை. ஸோ ஸ்லோலி வரும் கண்டிப்பாக. ஸோ எனக்கு இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக ரெகக்னேஷன் வரும். நான் அடுத்து இன்டர்நேஷனல் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் இது ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக சார். ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கூட போட்டி போட்ட போட்டியாளர்கள் எத்தனை பேர் அவங்க கலந்துக்கிட்டாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? என் கூட வந்து மோர் தென் 30 contestants பண்ணாங்க. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண வந்தவங்க பார்த்தீங்கன்னா 29 contestants ஆக்சுவலாக. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க நிறைய பேர். ஆனால் அதில் வந்து கலந்துட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா 29 members. ஓகே. கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்டப்பட்டு பண்ணுறதுனால இது உங்களுக்கு கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஆனால் இது கஷ்டம் தான். ஏன்னா உங்களோட ஃபுட் ஹேபிட்லேருந்து தண்ணி கூட இந்த அளவு தான் குடிக்கணுன்ற மாதிரிலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பாடி பில்டிங் பொறுத்த வரைக்கும் என்னென்னா பாடி பில்டிங்க்கும் மாடலிங்க்குமே நிறைய பேருக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆக்சுவலாக மாடலிங் வந்து வேறு கம்ப்ளீட்டாக, பாடி பில்டிங் வந்து கம்ப்ளீட்டாக வேறு. பாடி பில்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ளீட்டாக பாடி மட்டுமே ஷோ ஆஃப் பண்ணி
தென் அதில் எவ்வளோ கட்டிங்ஸ் எவ்வளோ தூரம் அவங்க போஸ்டர்ஸ் பண்ணுறாங்கன்றது மட்டும்தான் இருக்கும் ஸ்டேஜில். Okay. பட் பேஜெண்ட் நான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓவராலாக 8 ரவுண்ட்ஸ் இருக்கும். நம்மளோட பர்சனல் டேலண்ட்டு, நம்மளோட க்ரூமிங் ஸ்டைல்ஸு, தென் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸ்லேருந்து டாப் டு பாட்டம் வரைக்கும் நோட் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் 7 to 8 ரவுண்ட்ஸ் இருக்கும். அதில் ஓகே. பர்சனலைஸ்டாக இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரவுண்ட்ஸில் நம்ம எந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், நம்மள எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கோன்றது எல்லாமே அவங்க செக் பண்ணி தான் ஃபைனல் ரவுண்டில் வரும்போது எல்லா மார்க்ஸும் சேர்த்து தான், நம்ம ஆன் ஸ்டேஜில் வர மார்க்கையும் சேர்த்து தான் நம்மளுக்கு வின்னிங் மூமெண்ட்டே கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இதனால் வந்து கம்பேரிட்டிவ்லி பாடி பில்டிங்கோட இது வந்து ரொம்ப டஃப் தான். ஏன்னா இதில் பாடியோட சேர்த்து நிறைய ஆட் ஆன் விஷயங்களும் இருக்குது. அவார்ட் வின்னிங்க்கு அப்புறம் நீங்கள் சென்னை வரும்போது கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில் உங்களை எப்படி வரவேற்றாங்க, அதை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? சென்னையில் பொறுத்த வரைக்கும் என்ன வரவேற்றதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு ஹேமா மாலினி தான். ஸோ அவங்க தான் ஆல்வேஸ் என்னோட ஃபுல் பேக் போன் எல்லாமே. இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் எனக்கு கம்ப்ளீட் சப்போர்ட். ஏன்னா அவங்கள பார்த்தா நான் இன்ஸ்பயர் ஆகி ஸோ இந்த ஃபீல்டுக்கே நான் உள்ளே வந்தேன். ஓகே. அவங்க புஷ் பண்ணி தான் நான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் என்னை வந்து கொண்டு போனேன். ஆக்சுவலாக என்னென்னா நிறைய இடத்துல எனக்கு நிறைய இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா நிறைய கிவ் அப்ஸ் இருக்கும், நிறைய வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பர்சனலாகவும் சரி ஃபேமிலி வைஸ்லும் சரி. ஏன்னா மாடலிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் நம்மளுக்கே தெரியும் இல்லையா. ஸோ அது எல்லார் வீட்லையும் அக்செப்ட்டும் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யார் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்களோ ஸோ அவங்க மூலியமாக தான் நம்ம வந்து இந்த ஃபீல்டை வந்து கம்ப்ளீட் பண்ணவே முடியும். ஸோ நான் கம்ப்ளீட் பண்ண மெயின் ரீசனே வந்து என்னோட ஃப்ரெண்டு தான். ஆல்வேஸ் நான் எங்கே இருந்தாலும் சொல்கிற ஒரே விஷயம் என்னோட ஃப்ரெண்ட் ஹேமா மாலினி தான் என்னோட கம்ப்ளீட் சப்போர்ட் ஆக்சுவலி இந்த ஜேர்னியில் பொறுத்த வரைக்கும். சூப்பர் சார். நீங்கள் இந்த வின்னிங் அவார்டுக்கு அப்புறம் உங்களுக்கு பொலிட்டிக்கல் சைட்லேயும் சரி, தலைவர்கள், சினி ஆர்டிஸ்ட் யாராவது உங்களை கூப்பிட்டு விருது பாராட்டுற விதமாக ஏதாவது பண்ணாங்களா? ஆக்சுவலாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நான் வந்து தமிழ்நாடு லெவலில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு ஒரு பார்ட்டிசிபேஷன் போய் இந்தியா லெவலில் பண்ணியிருந்தேன்னா அப்போ எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி ஒரு பர்சன் இங்கே போய் பண்ணியிருக்காங்கன்றது. ஸோ நான் டேரெக்டாக போய் புது பர்சன் இப்போ டேரெக்டாக போய் இந்தியா லெவலில் பண்ணியிருக்கேன். இப்போ என்னென்னா நான் தான் வந்து என்னை வந்து கொஞ்சம் எல்லா இடத்துலையும் ப்ரொமோட் பண்ணணும், எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் போயிட்டு விஷ் வாங்கணும். ஸோ அப்படி தான் நான் ஒருத்தராக பார்த்துட்ருக்கேன். தென் அது மாதிரி டிவி சேனல்ஸ்லையும் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நிறைய பேர் தெரிய வருது. தென் நான் இந்த ப்ரொமோஷன் மூலிமா நெக்ஸ்ட் நான் இன்டர்நேஷனல் பண்ணும்போது ஸோ பீப்புள் நோ ஹூ ஐ எம் சொல்லிட்டு. ஸோ அப்போ எனக்கு வந்து இந்த சப்போர்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக சார். உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வர யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மாடலிங் ஃபீல்டில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, மாடலிங் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. மாடல் அண்ட் பேஜ் அண்ட் ரெண்டுத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. மாடல்ன்றது எனிபடி கேன் டூ. ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு நீங்களே மாடலாக இருக்கலாம், உங்களோட ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் மாடல் மாதிரி. எனி ப்ராடக்ட்ஸ்க்கு யார் வேணால் மாடலாக இருக்கலாம். அதுக்கு அழகாக இருக்கணும் இல்லை வந்து க்ரூம்டாக இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. பட் பேஜ்ன்றது அப்படி கிடையாது. அழகை தாண்டி நமக்குள்ள டேலண்ட்டு ப்ளஸ் நமக்கான ஸ்டைலிங், நமக்கான வாக்கிங், நம்மளோட ஃபஸ்ட்டு வந்து பாடி, ஸோ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம நல்லா ட்ரெயின் ஆகிட்டு ஸோ இந்த ஃபீல்ட் நம்மளால் பண்ண முடியுமா? ஏன்னா இப்போ நிறைய பேர் உள்ளே வந்துட்டு பாதியிலே கிவ் அப் பண்ணிவிடுவாங்க. இது முடியல, என்னால் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியல, நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் வந்துட்டு கிவ் அப் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி கிவ் அப் வந்து பண்ணாமல் எண்டு வரைக்கும் போயிட்டு நம்ம ட்ரை பண்ணி கம்ப்ளீஷன் பண்ண முடியுமான்றதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். அந்த அனலைஸ்லாம் பண்ணி நம்மளால் முடியும்னு ஒரு முடிவு எடுத்துகிட்ட பிறகு நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு தாராளமாக வரலாம். இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இட்ஸ் அ குட் ஃபீல்டு ஆக்சுவலாக. சார், நீங்கள் இந்த பயணத்தை சென்னையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் சென்னையிலேருந்து தான் ஆரம்பிச்சிங்களா இல்லை வேறு எங்கேயா இருந்து ஏதாவது ஆரம்பிச்சிருக்கீங்களா சார்? ஆக்சுவலி என்னோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட், நரசிங்கபுரம் வில்லேஜ். ஆக்சுவலாக நான் அங்கேருந்து வந்து இங்கே சென்னையில் வந்து மோர் தென் 15 இயர்ஸாக வந்து ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஜிம்மை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன் நுங்கம்பாக்கம்ல. இந்த ஜிம் ஃபீல்டை தாண்டி இதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு பெரிய விஷயம் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் எனக்கான விஷயம் என்னென்னு பார்க்கும்போது நான் மாடலிங்கை சூஸ் பண்ணி அதில் வந்து நான் ஸ்டெப் இன் பண்ணி இதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டிலேருந்து போயிட்டு நம்ம ஒரு நாட்டில் ஒரு பார்ட்டிசிபேஷன் பண்ணுறோம் இல்லை வேறு ஏதாவது விஷயத்துக்கு போகிறோம்னா அங்கே நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் நெகட்டிவாக அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கும் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் நான் போன ஆர்கனைசேஷன் ப்ளஸ் அங்கே இருந்த பீப்புள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சப்போர்ட்டிவ்னு சொல்கிறதோட வெரி காமனாக இருந்தது. எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை. என்னென்னா ஒரே ஒரு விஷயம் லாங்குவேஜ். ஏன்னா மராத்தி, தென் ஹிந்தி, சம்திங் தெரியாத லாங்குவேஜ்லாம் நிறைய பேர் பேசினாங்க. பட் எல்லாத்துக்கும் காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு ஒன்று இருக்கும்போது ஸோ நம்மளுக்கு வந்து அங்கே ஃபேஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது. ஸோ மற்றவங்க சொல்கிற மாதிரி இது ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன்லாம் கிடையாது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் மித்து தான். ஸோ நம்ம எல்லா விதத்துலையும் நம்ம வந்து நம்மளை வந்து எந்த அளவுக்கு அப்பியரன்ஸ் கொடுக்குறோம், நம்ம எவ்வளோ டேலண்டடாக இருக்கிறோம், நம்ம எவ்வளோ க்ரூம்டாக இருக்கிறோம், ஸோ எந்த விதத்துலையும் நம்ம மேலே நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வராத அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு நடந்துக்கிறோம், இந்த விஷயங்கள்லாம் நம்ம கரெக்டாக இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே நமக்கு வந்து ரெகக்னேஷன் கொடுக்குறாங்க அந்த சைடில். ஸோ இது வந்து ஒரு மித்து தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக. சார், இந்த டைட்டிலுக்காக ஒருத்தர் ஒர்க் பண்ணணும்னு வந்துட்டாங்கன்னா அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் பண்ணலான் இருக்கிறத தாண்டி இதுக்காக நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸில் ப்ளஸ் நம்மளோட சோஷியல் மீடியாவோட பப்ளிசிட்டினால்
நம்ம என்னன்னு நம்மளோட நேம் போட்டால் மட்டும் போதும், நம்மளோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே அவங்க வந்து செக் பண்ணிப்பாங்க. நம்ம எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கும், இந்த விஷயத்துக்காக நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், இதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரிப்பரேஷன்லாம் என்ன இருந்திருக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மள ஆல்ரெடி அவங்க அனலைஸ் பண்ணி அதுக்கான ஒரு மார்க்கை வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சிருவாங்க. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன் பர்சனலானா, நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் இதுக்கு முன்னாடியே ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடிலேருந்தே நான் க்ரூம் பண்ணதுலேருந்தே ஃபோட்டோ ஷூட்ஸ் நிறைய எடுத்தேன், வீடியோஸ் நிறைய எடுத்தேன். இந்த மாடலிங் ஃபீல்டுக்காக ஜிம்லேருந்து நான் எவ்வளோ தனியாக தெரியிறேன்றதுக்காக நான் மாடலிங்க்கு ரிலேட்டடான நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ், அந்த வாக்கிங் ஸ்டைல்ஸு, நான் இங்கெல்லாம் போய் ஸ்ரீலங்காவில் போயிட்டு நான் வந்து லேர்ன் பண்ணிட்டு வந்தேன் வாக்கிங் ஸ்டைலு. ஸோ அங்கே போயிட்டு பண்ணிட்டு வந்ததெல்லாம் நான் அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்க வந்து பார்க்குறாங்க நம்ம இதுக்காக எவ்வளோ ரெடி ஆகிறோம். ஏன்னா நம்ம நாளைக்கு ஒரு வின்னிங் ஸ்டேஜ் போகும்போது நம்மளால அவங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது, ஸோ நம்மளை வச்சு அவங்க எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் பார்ப்பாங்க. ஸோ எல்லாரும் பண்ணலாம், பட் இதுக்காக ஒரு செலவு இருக்குது. அந்த செலவை வந்து நம்ம எந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக பண்ண முடியும், எப்படி நம்ம வந்து ப்ரிப்பரேஷனோட போகலாம். எடுத்தோடனே மொத்தமாக ஒரு 2 lakhs 3 lakhs யாராலையும் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வந்து ஒரு விஷயம் ஒரு 1 year 2 yearsலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட கேட்டோ இல்லை வந்து யாராவது சப்போர்ட் பண்ணுறவங்க கிட்ட நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட கரியருக்காக நம்ம ஹெல்ப் கேட்கறதுனால தப்பே கிடையாது. ஸோ அது மாதிரி நானும் சில பேர்கிட்டலாம் நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தேன். என்கிட்ட கொலாப் பண்ணாங்க ஹீனா ஸ்டைலிஸ்ட்னு சொல்லிட்டு, அவங்க தான் என்னோட காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருந்தாங்க. தென் செவன்ஸ் கிரியேஷன்ஸ் பண்ணாங்க. தென் என்னோட பர்சனல் க்ரூமிங் அண்ட் ஸ்கின் டோனிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏஸ்தட்டிக் கிளினிக் டாக்டர் ஏமாமல்னி தான் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு விதத்தில் சப்போர்ட் கிடைக்கும். அதை வந்து நம்ம கேட்டால் தான் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கான பீப்புள் யாருன்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணி ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப முன்னாடியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் நான் 1 year முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணினா இதை வந்து ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ணலாம். மணியை தாண்டி நம்மளோட பர்ஃபார்மன்ஸ், நம்மளோட டெடிகேஷன், நம்மளோட ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து இதுக்கு ரொம்ப முக்கியம். சார் இதை ஒரு கரியராக எடுத்து பண்ணுறாங்கன்னா அவங்க இது மூலமாக ஏர்ன் பண்ண முடியுமா? ஒரு காம்படிஷனை வின் பண்ணதுக்கப்புறம் இதை வச்சுட்டு டைட்டில் மட்டும் வச்சுட்டே வந்து நம்மளால் வந்து நான் மிஸ்டர் இந்தியான்னு சொல்லிட்டு எங்கேயும் போயிட்டு நம்மளால் இன்கம் ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ அந்த டைட்டில் பேஸ் பண்ணி நம்மளால் என்ன பர்சனலாக அதர் ஒர்க்கில் வந்து நம்ம காட்ட முடியும். இப்போது என்னோட பர்சனலாக நான் ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருக்கேன். அதை பேஸ் பண்ணி நாளைக்கு நான் போகிற இடத்துலலாம் நான் வந்து என்னோட நேமை ப்ரொமோட் பண்ணும்போது நான் கூட வந்து கோச் மட்டும் இல்லாமல் மிஸ்டர் இந்தியான்ற நேமை டைட்டில் ஆட் பண்ணும்போது அங்கே என்னோட வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். நான் ஒரு இடத்துல 2000 சார்ஜ் பண்ணுறேன்னா அந்த இடத்துல நான் ஒரு 5000 சார்ஜ் பண்ணும்போது பீப்புள் ரெடி டு கிவ். பிகாஸ் நான் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கான நேம்காகவே வந்து என்கிட்ட ட்ரைனிங் வரதுக்கு பீப்புள் வந்து ரொம்ப ரெடியாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தென் நான் வந்து இதே ரிலேட்டடாக நான் ஒரு 4 மாடலிங் பீப்புளை வந்து எடுத்து நான் வந்து அவங்களுக்கு ஒரு வாக்கிங் ஸ்டைல் சொல்லி தரலாம். தென் அவங்களுக்கு வந்து க்ரூமிங் பண்ணலாம். ஸோ நெட் மூலியமாக அவங்களுக்கு நிறைய பேர் டைப் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கொலாபரேஷன்ஸில் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே நம்மளோட பர்சனல் டேலண்ட்டை பேஸ் பண்ணி தான் பண்ணலாம். அதை தாண்டி நம்மளுக்கு வந்து லக்கு ப்ளஸ் நம்மளோட டேலண்ட் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சினிட்லேயோ இல்லை வந்து அதர் மூவி சேனல்ஸ்லேயோ ஏதோ சான்சஸ் கிடைக்கும், சான்சஸ் உண்டு. சார் இந்த டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் திரைத்துறைக்குள்ளே வரணும்னு ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா? அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடிலேருந்தே இருக்குது. பட் டேரெக்டாக போய் நிறைய இடத்துல அப்ரோச் பண்ணப்போ அதுக்கான சரியான ரிசல்ட் இல்லை, நல்ல ஃபீட்பேக் இல்லை, கிடைக்கல. தென் அப்போ நான் சூஸ் பண்ண விஷயம் தான் வந்து நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணி ஆகணும், நம்ம ஏதாவது பண்ணிட்டு போனோம்னா அப்போ வந்து அவங்க நம்மளோட பேக்ரவுண்ட் செக் பண்ணும்போது அட்லீஸ்ட் இவங்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்க, தென் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அட்லீஸ்ட் இவங்களுக்கு இந்த கேரக்டர் சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஆல்மோஸ்ட் 10 years நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் சரியான இடத்துல எனக்கு கிடைக்கல. அதனால் வந்து நான் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிட்டேன் என்னோட ஃபிட்னஸை. இப்போ வந்து மேபி 2-3 இடத்துல கேட்டாங்க, பட் ப்ராப்பராக இன்னும் கிளியராக எதுவும் கிடைக்கல. ஸோ இன்கேஸ் ஃபியூச்சரில் கிடைச்சா ஐ வில் பி ரெடி டு டூ. தமிழ்நாட்டில் இருந்து போய் இந்தியா லெவலில் வின் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் வின் பண்ணிட்டு வந்த அப்புறம் முதலமைச்சரையோ துணை முதலமைச்சரோ சந்திக்க முயற்சி எடுத்தீங்களா? இல்லை, ஆக்சுவலாக எல்லா பொலிட்டிஷியன்ஸ்க்குமே வந்து நாங்கள் பிச் பண்ணியிருக்கோம். பட் எல்லாருமே வந்து நான் வின் பண்ண மூமெண்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வந்தது, நியூ இயர் வந்தது, இப்போ பொங்கல், எல்லாமே அடுத்து சம் இஷ்யூஸ் சென்னையில் போயிட்டு இருந்ததுனால என்ன சொல்கிறது. ஸோ ரைட் நோ இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ரொம்ப பிஸியாகவே இருந்தாங்க, யாரையும் அவ்வளோ சீக்கிரம் ரீச் பண்ண முடியல. ஸோ அதர் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து நான் ஃபியூ ஆஃப் தேம் பார்த்துருக்கேன். ஸோ நிறைய பேர் இன்னும் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்கமிங் வீக்ஸில் வந்து பார்க்குற மாதிரி ஐடியா இருக்குது. ஆக்சுவலி வந்து இது வந்து ஸ்போர்ட்ஸில் வராது. ஆனால் இப்போ தான் வந்து தமிழ்நாட்டு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மாடலிங்கில் அதர் ஸ்டேட்ஸோ இல்லை அதர் கண்ட்ரிஸ் போயிட்டுலாம் வின் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதுக்கு ஒரு ப்ராப்பர் ரெகக்னேஷன் கிடச்சிதுன்னா இன்னும் அதுக்கு அடுத்தடுத்து வர ஜென்ரேஷனுக்கு வந்து இது வந்து ஒரு பெஸ்ட் கரியராக இருக்க சான்சஸ் உண்டு. ஸோ இது வந்து தமிழ்நாடு லெவலில் வந்து நம்மளுக்கு நல்ல சப்போர்ட் இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். மிக்க நன்றி சார். உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தடுத்து நீங்கள் அடுத்த லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் வின் பண்ணுறதுக்கு எங்களோட அட்வான்ஸ் விஷஸ் சார். தேங்க்யூ ஸோ மச்.